ஆரி, ம், என்னடி கூப்பிடுறேன் கண்டுக்காம இருக்க? என்கிட்ட பேசாதீங்க. ஏனா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. சரி பேசல. குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறேன். என்னங்க என்ன? ஒரு பேச்சுக்கு பேசாதீங்கன்னு சொன்னா சரின்னு கிளம்பிடுவீங்களா? வேற என்ன பண்ணணும்? என்னங்க என்னடி? இங்க பாருங்க, நான் தான் உங்க மேல கோபமா இருக்கணும், கோபப்படணும். நீங்க என்ன சமாதானம் தான் படுத்தணும், தெரிஞ்சுக்கோங்க. ஓ, அப்படி என்னவா? என்ன நேத்து நைட் என்னங்க லேட்டு? ஃபோன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க. உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கேன். என்கிட்ட பேசாதீங்க. சரிடி, பேசல. கிளம்புறேன் நானு. என்னங்க எருமைங்க, என்ன உங்களுக்கு? என்னடி பேச மாட்டேங்கிற? போனா கூப்பிடுற. இல்ல உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் கோபமா இருக்கேன்னு சொன்னேன்ல. அதுக்கு? சமாதானப்படுத்துங்க. ஆ? சமாதானப்படுத்துங்க. ம், சொல்லு. என்ன என்ன சமாதானப்படுத்தணும்? இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கீங்க? நீ தானடி சமாதானப்படுத்துன்னா? சமாதானம் தானே படுத்த சொன்னேன், இப்படி பக்கத்துல வந்து நில்லுங்கன்னு சொல்லலையே. வேணாண்டி, சரியில்லை இன்னைக்கு. நீங்க மட்டும் ரொம்ப சரியா? நேத்து உன் புருஷன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன வேலை? ஒரு பொண்ணுக்கு. பொண்ணுக்கா? ஆமா, ஒரு பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களான்னு கேட்டா, சரின்னு அவ கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ? ஒன்னளவு பிடிக்கல. என்னங்க சொல்லுங்க. என்னடி சொல்ல? அதான் சொன்னேன்ல, நேத்து ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன், அதனால கூட இருந்துட்டு வந்தேன். சரி, அதுதான் எதுக்கு? எதுக்குனா? அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயா என்ன ஹெல்ப் பண்ணீங்க? என்னடி ஒரு பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றேன், ஹெல்ப் பண்ணீங்களான்னு கேட்க புருஷன சந்தேகம் இந்தேகம். சந்தேகமா? அப்படிலாம் படணும்டி. யார் அந்த பொண்ணு? எதுக்குடா நேத்து அவ கூட போன? அப்படிலாம் நீ கோபப்பட்டு கேட்கணும். எதுக்கு டாவா? ஆமாடி, அப்படிலாம் புருஷன்ட்ட கோபப்பட்டு கேட்கணும். நீ என்னன்னா சிரிச்சுக்கிட்டே என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேக்குற? அதெல்லாம் புருஷனா புரிஞ்சுக்காதவங்க கோபப்படுவாங்க. ஏ மாமாவை பத்தி எனக்கு தெரியும். சொல்லுங்க, யாரு, என்ன பிரச்சனை? எதுக்கு நைட் அவ்வளோ லேட்டு? அதாண்டி சொன்னேன்ல, நேத்து உனக்கு பூ வாங்கறதுக்காக கடைக்கு போனேனா, அப்போதாண்டி அந்த பொண்ணை பார்த்தேன். மயங்கி விழுந்துட்டா. என்ன பண்ண, சுத்தி யாரும் இல்ல. பார்த்தவங்களும் ஹெல்ப்புக்கு வரல. நம்ம கார்ல தான் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க போன பிறகுதாண்டி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏங்க என்னாச்சு? அந்த பொண்ணு பாவமா, அவளுக்கு ஏதோ மூளையில கட்டி இருக்கான். எந்த ட்ரீட்மெண்டாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இன்னும் 6 மாசம் தான் டைம் கொடுத்துருக்காங்களாமா. அச்சோ, என்னங்க சொல்றீங்க? ஆமா. ஐயோ, இப்படி இருக்கிற பொண்ணு எதுக்குங்க தனியா வரணும்? யாரையாவது கூட்டிட்டு வரலாம்ல? அந்த பொண்ணு யாருமே வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, இவளை பார்த்து பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்களாம். டெய்லியே அழுகுறாங்களாம். இது அந்த பொண்ணுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால வீட்டை விட்டு வந்துட்டா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, அதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டு அந்த பொண்ணு எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டான்னு ஹோட்டல்ல சாப்பிட வச்சுட்டு அப்புறம் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு வந்திருக்கேன். ஓ, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட இல்லையாங்க? இல்லம்மா. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்படியெல்லாம் கூட கஷ்டம் வருமா? வந்திருக்கேம்மா, என்ன பண்றது? என்னங்க, உங்களால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணுங்க. பாவம் அப்படியே விட்டுறாதீங்க. சரிம்மா. இப்போ ஆபீஸ் போகும்போதுல போய் பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறேன். நீயும் வாரியா? நானா? வா. அவ என்கிட்ட நம்மத்துல சரியா பேசாம கூட இருந்திருக்கலாம். உன்கிட்டனா அவளை பத்தி ஏதாவது டீட்டெயில் சொல்லலாம்ல. இவளை காணுன்னு அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ. ஆமாங்க, அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணலாம். ஆமாமா. இதெல்லாம் சரி, ஆனா நேத்து ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? போய் சொன்னேனா? ஆமா, நேத்து நைட்டு போன்லயே இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. சொல்லாம வேலை இருக்கு அப்படி இப்படின்னு என்ன இது பண்ணி நான் நேத்து எவ்வளவு புலம்பி போயிருந்தேன் தெரியுமா? போன்ல சொல்லி நீ ஏதாவது நினைச்சுக்கிட்டா அதுக்குதாமா சொல்லல. நேர்ல வந்து சொல்லிக்கலான்னு இருந்துட்டேன். நான் என்ன நினைக்க போறேன்? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே? ஏய், என்னடி திரும்பவும் முதல்ல இருந்தா? ஆமா, முதல்ல இருந்துதான். நீங்க திரும்பவும் என்ன சமாதானப்படுத்துங்க. உனக்கு வர வர கொழுப்பு கூடி போச்சுடி. என்ன கொழுப்பா? ஆமாண்டி. இங்க பாருங்க, கொழுப்பெல்லாம் இல்ல. உங்க பையன் வளர்றான்ல, அதனால கொஞ்சம் சத்து வச்சுட்டு வாரேன். சத்தும் கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் பூசினாப்ல வாரேன், அவ்வளவுதான். கொழுப்பு கிளப்புனீங்கன்னா பாத்துக்கோங்க. என்னடி பூசினாப்லையா? ஆமா, இங்க பாருங்க, கையெல்லாம் ஒல்லியா தான் இருக்கு. யார் சொன்னா? நல்ல என் பையனுக்குன்னு
சாப்பிட்டு சாப்பிட்டு யானை குட்டி மாதிரி மாறிட்டு வர. யானை குட்டியா? ஆமாண்டி, தும்பிக்கை ஒண்ணுதான் இல்ல. என்னங்க எருமை இங்க பண்ணீங்க? தும்பிக்கை மட்டும் இருந்தா நான் யானை குட்டியா? ம். ஊவா, உங்களை கோபத்துல கூட அழகா இருக்கடி. நான் எப்பவுமே அழகா தான் இருப்பேன். என்ன எப்படி நீங்க யானை குட்டிங்களா? அப்புறம் கொழுப்பு வச்சு போச்சுங்கிறீங்க. கொழுப்பு வச்சிருக்கலாம் சொல்லலடி, கொழுப்பு கூடிருச்சுன்னு சொன்னேன். என்னங்க சிரிக்கிறீங்க? ஆ அம்மா, என்னடி புருஷனை கை நீட்டி அடிக்கிற? கை நீட்டிலாம் அடிக்கலையே, கைய மடக்கி வச்சுதான் அடிச்சேன். அடிப்படி அடிப்ப. இரு, நாளைக்கு எங்க அம்மா வந்துருவாங்க. எங்க அம்மாட்டே உனக்கு சொல்றேன். சொல்லுங்க. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இருடி, நாளைக்கு எங்க அம்மா வரட்டும், உனக்கு இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். என்னடி வர வர பயம் இல்லாம போச்சு? மாமியாருங்கிற பயம் குறைஞ்சு போச்சோ? ஆமா, என் மாமா நீங்க கூட இருக்க மாத்திர என் மாமியார் என்னென்ன பண்ணிட முடியும்? என் மாமா எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. பண்றேமா. சரி வா, குளிச்சுட்டு கிளம்பலாமா? என்னவா? ஒன்னும் இல்ல, சமாதானப்படுத்துன்னு சொன்னேன். இன்னும் நான் சமாதானப்படுத்தவே இல்ல, அதான் சமாதானப்படுத்தலாமேன்னு. நாங்க சமாதானம் ஆயிட்டோம். அப்படியா? பரவாயில்ல, வேணா இன்னொரு தடவை கூட நான் சமாதானப்படுத்துறேன். ஒன்னும் தேவையில்லை. நிஜமாவாடி? அப்புறம் ஃபீல் பண்ணுவ. பண்ண மொத்தல உங்களை கூப்பிடுறேன். சரிதாண்டி. ஏங்க சொல்லுமா. உண்மையிலே எனக்கு கொழுப்பு கூடிச்சா? ரொம்ப குண்டாயிட்டேனா? சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? கொழுப்பு கூடிடுச்சின்னு உன வஞ்சேண்டி. நீ என்னன்னா சத்து வச்சிட்டேன்னு. என்ன வஞ்சீங்களா? டியூப்லைட், அதுவே இப்பதான் புரியுதா? டியூப்லைட் என்னங்க? என்னங்க எங்க ஓடுறீங்க? இதுக்கு மேல வேண்டாம், நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீயும் குளிச்சு கிளம்பு. என்னங்க? கிளம்புடி. இதுக்கு நைட்டு வந்து வேணா சமாதானப்படுத்துறேன், இப்போ லேட் ஆச்சு. நீ என்ன வேணாலும் சொல்லு, சிவானிக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். டேய், நான் விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைக்காத. கல்யாணத்துக்கு மட்டும் அவ ஒத்துக்கிட்டு இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கல, நான் சொன்னதை செய்வேன். என்னம்மா பிளாக்மெயிலா? உன் பொண்ணுக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணுங்கிற? இப்படி அவ வாழ்க்கையை நீ பாழாக்குறதுக்கு பேசாம நீ செத்தே போயிடு. ஏய் சக்தி, நீ யாடா இப்படி பேசுற? நான் என்ன அவளுக்கு கல்யாண வயசு ஆகாம கல்யாணம் முடிச்சு வைக்கிறேனா? இல்ல பையன் நல்லவன் இல்லையா? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானடா செய்யறேன். சொல்லுடா, இந்த காலத்துல யாரா பொண்ணுக்கு 200 பவுன் நகை போடுறா? நகை போடுறேன், கல்யாண செலவை நானே பாத்துக்கிறேங்கிறாங்க. இப்படி ஒரு இடம் தவம் கடந்தாலும் அமையுமாடா? நம்ம சிவானி எங்கேயோ பார்த்து பிடிச்சிருச்சிட்டு வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. என்னமோ நானே தேடி போய் மாப்பிள்ளை இழுத்துட்டு வந்த மாதிரி பேசுற. நல்ல இடம், அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோன்னு நினைச்சேன். கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்காம நீயும் உங்க அப்பாவும் இந்த வரத்து வாரீங்க. அந்த மனுஷனை என்ன செத்து போங்கிறான், நீயும் என்ன செத்து போங்கிற. இனி நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து போறேன், நீங்க எல்லாம் நல்லா இருங்க. ஆனா ஒன்னடா, உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்கேயும் கிடைக்காது. அதை நினைச்சு நினைச்சு நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க. உன்னோட கல்யாணத்துக்கு வாக்கு கொடுத்து நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு நான் அசிங்கப்பட்டு போனேன். இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். இதுவும் நடக்கலாட்டி அந்த அசிங்கத்துக்கு நான் செத்து போறதே மேல். இங்க பாரு சிவகாமி, வாக்கு விளக்கமாறுன்னு இவ்வளவு நாள் காசு பணம் பேரு புகழு அப்படின்னு அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்த. சிவானிய நீ பெத்ததோட சரி, அவளை வளர்த்தது ஃபுல்லா நம்ம வீட்டுல வேலை பாக்குறவங்க. அந்த பிள்ளைக்கு அப்பவும் நீ பாசனா என்னன்னு காமிக்கல, இப்பவும் நீ அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துற. உன் சுயநலத்துக்காக அவ வாழ்க்கைய வீணாக்காத. வாக்கு விளக்கமாத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம பிள்ளை வாழ்க்கைய பாரு. அதத்தான் நீங்களே பாத்துக்கோங்கன்ட்டேன். இந்த வீட்டுல நான் சொல்றதான் எல்லாம் கேப்பீங்க. இப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் நின்னுக்கிட்டு எனக்கு எதிராவே பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இந்த வீட்லயே எனக்கு மதிப்பு மரியாதை இல்லாதப்போ நான் இதுக்கு உயிரோட இருக்கணும்? இவெல்லாம் பேசத்தான் செய்வா, செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டீங்கல்ல. செஞ்சு காமிக்கிறேன். அம்மா, இதுக்காவது யோசி, லூசுத்தனமா எதுவும் பண்ணாத. டேய் விடுடா, குறைக்கிற நாய் கடிக்காது. பேசாம விடு, என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். அட பாவி மனசா, செத்தாலும் சாகட்டுங்கிறானே. சாக போறேன்னு சொன்னா தடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் வேடிக்கை பாக்குதுங்க. ஐயோ, இன்னைக்கு நம்ம சோழி முடிஞ்சிச்சா? என்ன பண்ண? சரி, மெயின்டைன் பண்ணுவோம்.
என்ன பண்ணணுமா பண்ணட்டுமா? பண்ணதான் போறேன். போ போ, ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? போ. போறையா போறேன். என் பாவம் சும்மா விடாது. நீ இன்னும் பழி பாவத்துக்கு தான் உண்டாகுவ. ஏற்கனவே ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாயிட்டேன். அதுக்காக தான் இவ எவ்வளவு ராட்சசத்தனம் பண்ணாலும் பொறுமையாவே போனேன். இப்ப இவளே பாவத்துக்கு ஆளாயிடுவேன்ட்டு போறா. இது என்ன சோதனை? ஏய் சிவகாமி, நிறுத்துங்கம்மா. அப்பாடி, ஒரு வழியா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் சாகடிச்சிருவாங்களோன்னு. என்னடி என்ன? சிவானி நீ போ, நான் பேசிக்கிறேன். இல்லண்ணா வேண்டாம், நான் யோசித்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். சிவானி என்ன? சக்தி, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. சிவானி வேண்டாம், நீ அவசரப்படுற. இல்ல ஸ்வேதா, நல்ல யோசனை பண்ணி தான் முடிவு எடுத்திருக்கேன். என்ன சிவானி? நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேனா? அடாடே, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. சிவானி என்ன சொல்ற? நல்லா யோசித்து தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேமா. சிவானி, நீ இந்த முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவ. நல்ல முடிவா எடுத்திருக்க. நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு நீ தான் ரொம்ப சந்தோஷப்படுவ. நீ அது சந்தோஷமா இரு. சிவானி, அண்ணா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேண்டாண்ணா, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். சிவானி உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன? அம்மா செத்துருவேன்னு சொன்னதுக்காக இப்படி முடிவு எடுத்திருக்கியா? அவங்களெல்லாம் ஒரு ஆளாவே கண்டுக்காத. அவங்களுக்கு காசு பணம் தான் முக்கியம்னு ஆயிப்போச்சு. ஒரு ஸ்டேஜ்ல நானே திருந்தி வந்துட்டேன். நான் அம்மா இவ்வளவு வயசாயும் திருந்தல, இனியும் திருந்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால அவங்கள நினைச்சு நீ எந்த முடிவும் எடுக்காத. இல்லண்ணா, நல்லா யோசித்து தான் முடிவு எடுத்திருக்கேன். இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்துட்டாப்ல அம்மா என்ன சும்மா விட்டுருவாங்களா? ஏற்கனவே நான் அனுபவிக்கிற டார்ச்சரை விட இன்னும் கூட கொஞ்சம் தான் அனுபவிக்கணும். இவ்வளவு நாள் இந்த வீட்டுல கொடுமை அனுபவிச்சிட்டேன், இனி அங்க போய் அனுபவிக்கிறேன். ரெண்டுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காதுண்ணா. சிவானி ப்ளீஸ்ண்ணா விட்டு. நான் நல்லா யோசனை பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா சிவானி, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாமா? புரியுதுமா, உன் பேச்சிலே எனக்கு நல்லா புரியுது. சொந்த வீட்லயே நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு. இனி உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்படி பேசுறது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா இதுக்கு மேல வேணாம்ப்பா. நான் சாகுறேன் நீ சாகுறேன்னு எனக்காக எதுக்குப்பா இந்த பேச்செல்லாம்? இருக்கட்டும், விடுங்க விடுங்க. அவதான் நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றாள. ஏன் ஆளாளுக்கு பேசி மனசை கலைக்கிறீங்க? கவலைப்படாதம்மா, யார் என்ன பேசினாலும் என் மனசை கலைக்க முடியாது. நான் முடிவு எடுத்துட்டேன். நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் ஜாம் ஜாம் ஏற்பாடு பண்ணிடலாம். ஏய் சிவானி, ஏய் உன்னை ஏன் கத்துற? அதான் அவளே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாள. அடுத்த முகூர்த்தத்துல நம்ம வீட்டுல கல்யாணம். எல்லாம் தயாரா இருங்க. என்ன சக்தி, இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் தெரியல. ஏன் சக்தி, பையன் நல்ல பையனா? உனக்கு தெரியுமா? தெரியும்பா, அப்பப்ப பிசினஸ் விஷயமா வெளியே போகும்போதுல பாத்திருக்கேன். ஆனாலும் நான் இன்னொரு தடவை விசாரிக்கிறேன். பையன் பேரியா? சரவணாப்பா. சரியா, நானும் பாக்குறேன். சக்தி, சிவானி பாவம், நீ ஏதாவது பண்ணு. கண்டிப்பாமா, பாக்குறேன். ஏங்க, என்னம்மா? கொஞ்சம் பின்னாடி வாங்கனே. பின்னாடியா? எதுக்குமா? வாங்கங்க. ஏய், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, வீட்டுக்குள்ள உட்காந்தே பேசலாமே. ஆசைய பாரு. ஏய், பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்டா வரணும். அதை விட்டுட்டு என்ன கிண்டல் பேச்சு? சரி சரி, வலிக்குது, கையெடு. கூப்பிட்டா வரணும். சரிங்க மேடம். வாங்க. என்னன்னு சொல்லலாமே? அது வந்துங்க. சொல்லுங்க. துணி துவைக்கணும். சரி. அது எப்படி துவைக்கணும் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஓ, அதுக்குதான் பின்னாடி ரகசியமா கூப்பிட்டீங்களா? நான் எங்க ரகசியமா கூப்பிட்டேன்? வேண்டாம் வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும். பேசுனீங்க முடிய பிடிச்சு. வேண்டாமா? போலாமா? துவைக்க சொல்லி கொடுத்தா நீயா துவைச்சிருவியா? சூப்பரா துவைச்சிருவேங்க. நீங்க வந்து சொல்லி கொடுத்து மட்டும் பாருங்க. இந்த வாசுகி கைவனத்தை சும்மா அசத்திடுவேன். பின்ன நாளா யாரு? நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான். தெரிஞ்சா சரி. சரி சரி, வாங்க வாங்க, சீக்கிரம் துணியை துவைப்போம். வாசுகி, துவைக்க தண்ணி எல்லாம் கொண்டு போய் வச்சிட்டியா இல்ல நான் எடுத்துட்டு வரவா? தண்ணி எடுத்து வச்சிட்டேன், சோப் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அவ்வளவுதான். வேற என்ன? துணி எடுத்துட்டு போனியா? அச்சிச்சோ, துவைக்கிறதுக்கு முத துணி வேணுமோ? கண்டிப்பா வேணும். ஓகே ஓகே, எடுத்து வைக்கிறேன், வாங்க. சரிங்க, போங்க. இன்னைக்கு நீ எப்படி துவைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். சொல்லுங்க, முத என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் துணிய தண்ணில முக்கு, அப்புறம் அதை எடுத்து வச்சு சோப் போடு.
சரிங்க. என்ன பண்ற? என்னங்க? ஒவ்வொரு துணியா எடுத்து போடு. ஒவ்வொன்னா? இப்படி மொத்தமா அள்ளி போட்டா சோப் போடுவாங்க. ஒவ்வொன்னா எடுத்து போடு. என்னங்க, இதுதான் சீக்கிரம் முடியும். நீங்க தான் ஆரம்பிச்சிட்டீங்களே, நான் எப்படி துவைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஓ, பாக்குறேன். ஏய், என்னங்க? ஒரே இடத்துல சோப் போட்டுட்டு இருக்கா. நல்லா தண்ணியில முக்கி அடிச்சு துவை. சரி. ஏய், என்னடா? நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? துணியை நல்லா தண்ணியில முக்கு அடிச்சு துவை. என்ன? துவைக்கிறேன். நல்லா தண்ணியில முக்கு. என்ன பார்வை? ஒண்ணும் இல்ல. ஒரே துணியிலே உட்காந்துட்டு இருக்காத. அடுத்த துணி எடுத்து துவை. துவமா. கோபம் வர ஆரம்பிக்குது. என்ன வாசுகி? என்ன? நல்ல தண்ணியில முக்கிய அடிச்சு துவன்னு சொன்னேன்ல, நீ என்ன வேலை பாக்குற? நீ முத எழுந்து உள்ள போ. நீ உள்ள போ. எதுக்குமா? உள்ள போயிடு, என்கிட்ட அடி வாங்கிடுவ. நான் உனக்கு சொல்லி. நீ ஒண்ணு செய்ய வேணாம், போயிடு உள்ள. நீ துவைச்சு முடியற வரைக்கும் இங்கதான் இருப்பேன். ஆரம்பி. இரு. ஆரம்பிங்கிறேன்ல, நல்ல தண்ணியில முக்கிய அடிச்சு துவை. அடிச்சுதானடா, இத துவைக்கிறேன். ஏய், நீ தானடா அடிச்சு துவைக்க சொன்ன. இந்தா. ஏய், நீ தானடா அடிச்சு துவைக்க சொன்ன. வேண்டாமா? போதும். போதுமா? நீ எந்திரிச்சு ஓடுனா விட்டுருவேன். ஏய், நில்லுடா, ஓடாத. போ, நீ போய் துணியை அடிச்சு துவை. துணி அடிச்சா பாவண்டா, உன்னதான் அடிக்கணும். ஓ, ஓடாத. சிரிக்கிற. ஏய், நில்லுடா. முடியாது. இங்க பாரு, நான் மட்டும் உன்னை புடிச்சேன். புடிச்சேனா என்ன பண்ணுவ? உன் தலையில உள்ள முடிய பாரு, என் கையில எடுக்கிறேன் பாரு. வேண்டாமா? முடியாதுடா. ஏய், என்ன பண்ற? விடுடா. விடுறதுக்கா உன்னை புடிச்சேன். ஏய், வேண்டாம். இது ஒண்ணு வீட்டுக்குள்ள இல்ல, வெளிய இறக்கி விடு. அதெல்லாம் முடியாது. யாராவது பாத்துற போறாங்க, விடு. யார் பார்த்தா என்ன? ஏன் பொண்டாட்டி நான் தூக்கி இருக்கேன். வேணா, நீ என்கிட்ட அட்டி வாங்குவ. பரவாயில்ல. திரு, துணி துவைக்க வான்னு கூப்பிட்டா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தேன். உனக்கு தான் மரமண்ட புரியவே இல்ல. யாரு மரமண்ட? ஏய், கைய வைக்காத. அவ்வளோ பயமா? லைட்டா. வாசுகி. என்ன? உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? கேக்கட்டா? கேளு. வாசுகி, கேட்டவா? என்ன கேட்க போற? அதான் கேட்கவா? கேளு. நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டியே? நிஜமா? நினைச்சுக்க மாட்டேன், கேளுடா. அது வந்து. என்ன? இந்த துணியெல்லாம் எப்ப துவைப்ப? இரு. எப்பமா துவைப்ப? வேணாண்டி. பிரியா? ஆமாண்டி, வலிக்குது. ரொம்ப பண்றடா, திருட்டு பையனி. உண்மைதான். உண்மையா? திருட்டு பையனா நீ? ஆமாமா, உன்னையவே திருடி இருக்கேன்ல. ஏய், சாதனா,